யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாள், 1 மாதம், 2 மாதம் நூல் தயாராகிடும். ஆனால் தொகுப்பு நூல் எழுதும் போது அப்படி அல்ல. 25 பேரை நம்ம சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் 25 நூல்களை எழுதிவிடலாம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சுகப்பிரசவம் ஓகே, வீட்டிலேயோ மருத்துவமனை நடந்துவிடும். சிசேரியன், ஒரு குழந்தை 2 குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அவ்வளவுதான், போதுவாங்க. சிசேரியனும் சாதனை படைத்தது நான் தான். தமிழ்நாடு கிடையாது, இந்தியா, உலகத்திலே 5 முறை நானோ எனது மனைவியோ மற்றவர்களோ சொல்லக்கூடும், போதும் போது நீங்க இந்த மாதிரி பிரசவ வேதனை அனுபவிச்சா போதும்னு சொல்லக்கூடும். ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடித்தளம் விட்டாங்க. நண்பர் பாலமுருகன் பேசும்போது நல்லா சொல்றாரு. அவர் பேசி கவனிச்சீங்களா? தென்கட்சி சுவாமி நான் பேசுமே ரொம்ப எளிமையான இலகுவான தமிழா இருக்கும். அவர் ஒரு கணித ஆசிரியர், இளைஞர், ஆனா தமிழ் மீது பற்று கொண்டவர். அவர் பேசும்போது இன்னும் நேரம் பேச கேட்டுக்கொண்டே தான் தோணும். நான் ரசிச்சு கேட்பேன். டைம் தானே கம்மியா கூட நினைக்கிறோம். அப்படி பேசக்கூடிய இன்னும் 2 மணி நேரம் கூட நீங்க வயநாடு நூலை படிப்பதை விட அவர் கேட்டா கூட சொல்ற கேட்டாலே போதுமானதா இருக்கும். 5 முறை இந்த நான் சொல்ற மாதிரி சிசேரியன் உறவுகள் நூல், அதுலயே நிறைய பார்த்தோம், கத்துக்கிட்டோம். அதன் பிறகு மனிதம், 3வது காசு பணம் தொட்டு, 4வது சவாலை சமாளி, 5வது நூல் இன்று வெளியிடப்பட்ட இந்த உற்சாகம். எனக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லா பணிகளுமே சுகமான சுமைகள் தான். நிறைய சிரமம் இருக்கும். நான் வந்து ஸ்கூல்ல 2 பாடங்கள் ஹேண்டில் பண்ணணும். ரிசல்ட் கொடுத்தானோம், இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ். ரிசல்ட் கொடுக்காம போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படின்னு எல்லாருமே தெரியும். சோ அந்த பணி நான் கரெக்டா செஞ்சேன்னா அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இங்கு எங்களை சார்ந்து மாணவர்கள் அதிகமா வருவாங்க, அவங்களையும் படிக்க வைக்கணும். சோ அது மிகப்பெரிய பொறுப்பா நான் வந்து செஞ்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு காலையில மாணவர் 6 மணில இருந்து 9 மணிக்கு படிச்சுட்டு போனாங்க. ஒருவேளை விழா சீக்கிரம் முடிஞ்சுன்னா மாலை கூட படிக்க வரலாமா, வர வைக்க சொல்லாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சோ அதுக்கெல்லாம் எந்த விதமான காம்பன்சேஷன் கிடையாது. ஒரு பக்கம் என்னுடைய இலக்கிய பணி இருந்தால் அது வந்து மற்ற எதையும் பாதிக்க கூடாது என்று வைத்துக் கொள்வேன். நான் அதிகமாக எழுதக்கூடியது பயணம் செய்யக்கூடிய நேரங்களையும் இரவு 10 மணிக்கு பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் தான் வச்சுக்கிறோம். இந்த உற்சாகம் நூல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாயிருக்காது. அந்த நூல் கண்டிப்பா வெளியாயிருக்காது. ஏன்னா பல பணிகள் காரணமாக எனக்கு வந்து அந்த கட்டுரைகள்லாம் வந்து சேரல நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு மேஜிக் தான். நான் விளையாட்டு சிறுத்தை நேற்று நைட் சொன்னோம், நாளை புத்தகம் எழுத போறோம், இன்னும் புக் வரல. உண்மையிலே வரல, நேற்று வரைக்கும் வரவே இல்லை. ஆனா 1% கூட டென்ஷன் கிடையாது.